மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இது வரைக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணதே கிடையாது. பட் நிறைய பாப்பாங்கலாம் கேட்டிருக்கீங்க, ஆன்டி பெட் வீடியோ எல்லாம் போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஈரோடுல ஒரு கிணலுக்கு வந்திருக்கும். கிணல்ல பாத்தீங்கன்னா நம்ம நின்று ஷூட் பண்ற அளவுக்கு முடியல, அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். இப்ப இங்க சில குட்டீஸ் மட்டும் நாங்க வச்சு காட்டுறோம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் அண்ட் உங்க கிணல் நேம் சொல்லிடுங்க. நம்ம பேர் பாத்தீங்கன்னா சுஹைலுங்க. நம்ம கிணல் ஆக்சுவலி கொல்லம்பாளையத்துல அவைலபிள் இருக்குங்க. ஓகே. இங்க ஈரோட்ல இருந்து உங்களுக்கு நியர்ல ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். இன் கேஸ் நாங்க டைரக்டா வந்து பார்த்து வாங்கிக்கிறோம்னா அங்க வரலாம், கிணலுக்கு வரலாம், எடுத்துக்கலாம். சரி, அதனோட லொகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். சரி, இப்போ என்னென்ன பெட்ஸ்லாம் இருக்குன்னு பாப்போம். திறந்து விடுங்க பாப்போம். இதுல எதுவும் டேஞ்சரஸ்லான இதெல்லாம் கிடையாது இல்ல? ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றது அப்படிலாம் எதுவும் இல்ல இல்ல? அந்த மாதிரில எதுவும் இல்ல. இது எல்லாரும் டாய் பிரீட்ஸ் தான். டாய் பிரீட்ஸ் தான் இல்ல? ஏய் பப்பிடா, பாப்பாடா, உன்ன மாதிரியே பாப்பாடா. அதெல்லாம் நியம் நியம். இத பாருங்க, அப்படியே நம்ம கிட்ட திறந்து விட்ட உடனே அப்படியே அழகா வருது. சோ ஒவ்வொரு பிரீட பத்தி சொல்லுங்க பிரதர். மேம் இது பாத்தீங்கன்னா ஷிட்ஸுங்க. ஷிட்ஸு. ஆமா, ஷிட்ஸு. ஓகே. இது ஷிட்ஸு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர் பஞ்சிங் இருக்கணுங்க. ஆஹா, இங்க இந்த மாதிரி இருக்கணும்ல. ஓகே. இது பாத்தீங்கன்னா ட்ரை கலர் பப்பிங்க. ட்ரை கலர்னா உங்களுக்கு இந்த பிரவுன், லேயர்ஸ்ல Black and white வருங்க. ஓகே. இது ட்ரை கலர். ஆமாங்க. ஓகே. இத எப்படி பிரதர் முதல்ல மெயின்டைன் பண்றது? நீங்க கனல் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பப்பி வாங்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும், என்ன பண்ணணும்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராயல் கனன்ல ட்ரை ஃபுட் வருதுங்க. சோ ராயல் கனன் ஸ்மார்ட்டா அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணிக்கலாங்க. ஓகே பிரதர், இப்ப ஈரோட்ல இருக்கறவங்க என்ன தரோன்னு இருக்கவங்க நேரா வந்து வாங்கிப்பாங்க. இப்ப அவுட் ஆஃப் ஈரோட்ல இருக்கவங்க எப்படி வந்து வாங்குவாங்க பிரதர்? நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடுனா ஈஸியாவே பண்ணிக்கலாங்க. அப்படியா? எப்படி அந்த இதுல வச்சு கொடுத்துருவீங்க? கூண்டுல வச்சு. ஆமா, பத்திரமா வந்து சேர்ந்துருமா? அது நம்ம குடுக்குற வரைக்கும், உங்க கையில போற வரைக்கும் அது உங்களோட பொறுப்பு தான். கண்டிப்பா. சரி, ஓகே. இதனோட லைஃப் டைம் வாரண்டி என்ன சொல்வீங்க? லைஃப் டைம் 12 to 15 இயர்ஸ் மேக்ஸिमम. 12 to 15 இயர்ஸ் இருக்கும். இது ரொம்ப கியூட்டா இருக்குங்க. ஆனா இப்போ இதுக்கு வேக்சினேஷன் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணனும்? இதுக்கு பாத்தீங்கன்னா 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா பப்பி டிபின்னு ஒன்னு போடுவாங்க. டிவார்மிங் பாத்தீங்கன்னா born ஆனது 15 டேஸ் ஒன்ஸ் வந்து டிவார்ம் பண்ணனும். அவ்வளவுதான். ஒரு 90 டேஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதாங்க. சரி, ஓகே. இப்ப குழந்தைங்க இருக்கிற வீட்ல எல்லாம் கூட வளர்க்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வளர்க்கலாம். ஆக்சுவலி ஷிட்ஸுனாலே ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குமா? ஆமா, அதுதான். இவங்கள பொறுத்தவரைக்கும் ஹேர் ஃபால்ன்றது சுத்தமா இருக்காதுங்க. அப்படியா? ஷூரா? கண்டிப்பா. இது குளிக்க வைக்கிறதெல்லாம் எப்படிங்க பிரதர்? குளிக்க வைக்கிறதுனா இப்போ பக்கத்துல இருக்கிற ஏதாவது பெட் ஷாப்ல நீங்க இது பண்ணிக்கலாங்க. இல்லனா நீங்க உங்களுக்கு நாங்க ஒரு வீடியோ அனுப்புவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குளிக்க வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஆனா அதனால ஒண்ணும் ஜுரம் வருது அந்த மாதிரி இல்ல? அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம ப்ராப்பரா ட்ரை பண்ணிரணும். ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் பிரீட் பாத்தீங்கன்னா லேப்னு நினைக்கிறேன்ல? ஆமா ஆமா. ஓகே. இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் இது பெக்யூலியரா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இப்போ இது வீட்டை பாதுகாக்கிறதுக்குலாம் இது ஹெல்ப் பண்ணுமா? இது நிறைய பேர் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸே ஜைஜாண்டிக்கா வருங்க. ஓகே. இப்போ இது எத்தனை நாள் பப்பி? இது 42 டேஸ் இருக்கும். 42 டேஸ். ஓகே. இது வளர்ந்தா அப்ப எவ்வளவு பெருசா வரும்? வளர்ந்தா இது பாத்தீங்கன்னா நியர்லி நம்ம ஹிப் சைஸ் வரைக்கும் வரும். ஓகே. இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்னங்க சார்? இது நம்ம 758 ல இருந்து கொடுத்துறோம். 758 ஃபீமேல்ஸ்ங்க. ஓகே. இந்த எக்ஸாட்டிக் கலர்ஸ் அப்படிலாம் சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி என்னது வச்சிருக்கீங்களா? எக்ஸாட்டிக்னா இது பாத்தீங்கன்னா ஷிட்ஸுல வந்து இது லிவர் கலர்னு சொல்லுவாங்க. ஓகே. இது லிவர்லயே பாத்தீங்கன்னா பை கலர்ல வந்திருக்கு. ப்ராப்பர் பஞ்சிங்கோட வந்திருக்கு. ஆக்சுவலி நம்மளுக்கு டாக் இல்ல கேட் அப்படிதான் தெரியும். பட் இந்த பஞ்சிங், இந்த கலர், இதெல்லாம் சொல்றதெல்லாம் அந்த கிணல் நடத்துறவங்களாலதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவங்க குழந்தைங்களா நல்லா என்ஜாய் பண்ணுது. இப்ப குழந்தைங்க ஒரு குழந்தை தான் வச்சிருக்கோம், அது கூட எல்லாம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி பெட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. இவங்களே குழந்தை மாதிரிதான் இது பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு இல்ல, அவங்க நம்ம பேச பேச அவங்களே நம்மள பார்த்து புரிஞ்சுப்பாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு 4-5 தான் காமிச்சிருக்கோம். பட் உங்க கிணல்ல இன்னும் எத்தனை வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு லிட்டரானது பாத்தீங்கன்னா ஜாக் ரசல் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பிரீடுங்க. அது லிட்டரா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பிரீட்ஸுமே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இருக்கு. ஆமா, ராட்வைலர், ஹஸ்கி, சௌ சௌ எல்லாமே இருக்கு. கோல்டன் ரிட்ரைவர் அந்த மாதிரி எல்லாம். கோல்டன் ரிட்ரைவர் எல்லாமே இருக்கு. சரி, மினிமம் ரேஞ்ச் ஆஃப் இதுன்னா எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? 354 ல இருந்து இருக்கு. அது என்ன பிரீட்? பொமேரியன் சொல்லிட்டு. பொமேரியன்ல நல்ல ஷோ குவாலிட்டி. பொமேரியன்லயே பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குங்க. கல்ச்சர் பொமேரியன் சொல்வாங்க, மினியேச்சர்னு சொல்வாங்க. சோ அந்த மாதிரி நிறைய இருக்குங்க.
சரி சரி ஓகே. இப்ப நீங்க ஆன் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாத்தையுமே அனுப்பிடுவீங்க, எல்லாமே பண்ணிடுவீங்க. ஃபுட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு அது எல்லாமே A to Z எல்லாமே ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா A to Z எல்லாமே கைட் பண்ணி தான் கொடுப்போம். எப்படி நம்ம டிவார்ம் பண்றது, எந்தெந்த ஏஜ்ல வந்து வேக்சின் பண்றது. சோ இது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கும். அபார்ட்மெண்ட்ல வளர்த்த முடியுமா, இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வளர்த்த முடியுமா? தாராளமா எங்க வேணாலும் இவங்க வளர்த்தலாம். சரி, இப்ப அபார்ட்மெண்ட்ல வளர்க்கணும், ஆனா சவுண்ட் அதிகமா வராத மாதிரி ஒரு பிரீட் இருக்கணும்னா என்ன பிரீட்? அவங்க இந்த பிரீட் பாத்தீங்கன்னா ஷிட்ஜூஸ். இவங்க பாத்தீங்கன்னா சேம் வந்து இந்த சைஸ்ல தான் இருப்பாங்க. டாய் பிரீடுங்க. அப்படியா? வளர்ந்தாலும் அவ்வளவுதான் இருப்பாங்க. இதோட இன்னும் கொஞ்சம் பெருசா தான் வருவாங்க. அவ்வளவுதான். ஆமா, ஷிட்ஜூலயும் இன்னொரு டைப் இருக்குங்க, மினியேச்சர் ஷிட்ஜூன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் ரேருங்க. அது இருக்கு உங்க கிட்ட? இருக்குங்க. அது ஆக்சுவலி அப்கமிங் டேஸ்ல வந்து அது எவ்வளவு அழகா கொஞ்சிக்குது, சண்டை போடுதுப்பா. நைஸ். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. அப்கமிங் டேஸ்ல இன்னும் நிறைய பேட்சஸ் வருங்க. சரி. இப்போ எப்பயுமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஷிட்ஜூஸ்ல எப்பயும் ஒரு 5 to 10 பப்பீஸ் அவைலபிள் இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம கிட்ட டெய்லியுமே அவைலபிள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொமேரியன், ஷிட்ஜூஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். அதை விட்டா லேப், ராட்வெல்லர், ஜெர்மன் ஷெப்பர்டு, ஆல்மோஸ்ட் எல்லா பிரீட்ஸ்மே எல்லாமே இருக்கும். இன் கேஸ் உங்ககிட்ட இல்லனாலும் நீங்க வெளிய நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலி நம்ம பாத்தீங்கன்னா ஃபாரின் பிரீட்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் வந்து கண்ட்ரி பிரீட்ஸும் கேட்பாங்க, சிப்பி பாறை, ராஜபாளையம் அந்த மாதிரி. அதுவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிணல்ல இருக்கு, அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதுதான் இப்போ வந்து நம்ம வீடு தனியா கட்டி இருக்கோம்னா இந்த பிரீட்ஸ் நமக்கு செட் ஆகாது. அப்போ வந்து சிப்பி பாறை அதெல்லாம் தான் தேவைப்படும். அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னங்க சார் வரும்? அது வந்து நார்மலா ஒரு 5 ல இருந்து இருக்குங்க. 5 ல இருந்து இருக்கு. சூப்பர் பிரதர். இப்போ நீங்க இந்த மாதிரி சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு இந்த ஏதோ ஒரு பிரீட் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு சர்ப்ரைஸா யாராவது கிஃப்ட் பண்ணணும், அந்த 12 o'clock எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஆக்சுவலி இந்த வேலண்டைன் டே அப்போ கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒருத்தருக்கு பர்த்டேங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. சோ நம்ம கிட்ட கேட்டதே 10 o'clock தான் கேட்டாங்க. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஷார்ப்பா 12க்குள்ள போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கேக் கட்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் ஆக்சுவலி அந்த மாதிரி ஈவென்ட் மாதிரியோ ரெடி பண்றீங்க. கார்லயே நம்ம பண்ணி தான் ஆக்சுவலி கொண்டு போய் கொடுத்தோம். சர்ப்ரைஸ் ஈவென்ட் ரெடி பண்ணி கொடுத்து நீங்களும் உங்க லவ்வரை இல்ல அம்மாவை, தங்கச்சி, அக்காக்கு யாருக்காவது கொடுக்கணும், பிரதர் சிஸ்டர்ஸ் யாருக்குனா கொடுக்கணும்னா தாராளமா இந்த மாதிரி வாங்கி ஈரோட்ல இருந்தா மட்டும் தான் அந்த சர்ப்ரைஸ் ஈவென்ட் ரெடி பண்ணுவீங்களா? வெளியில நம்ம நியர்பை சர்க்கிள்ஸ்ல எல்லாமே நம்ம இன் அண்ட் அரௌண்ட் ஈரோட்ல கோயம்புத்தூர் வரைக்கும் கூட பண்ணுவீங்க. சென்னைன்னா வருவீங்களா? சென்னை மேக்ஸிமம் வந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா அப்ப பண்ணுவீங்க தான் இல்லையா? ஆமாங்க. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொண்டு வந்தே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு அதுக்கு தகுந்த ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைரக்டா எங்க இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துறலாம். சூப்பருங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு 12 o'clock இல்ல அவங்க பிறந்த டைம் 4 o'clockனா அந்த 4 o'clock கொண்டு போய் சர்ப்ரைஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் தம்பிய. அவர் உங்களுக்கு இன்னும் கூட அடிஷனலா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுவாரு. நாய் மட்டும் இல்லைங்க, இங்க பப்பீஸ் மட்டும் கிடையாது, இங்க பூனைக்குட்டி எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. என்னோட ஃபேஸ் பாருங்க, ஸ்டூவர்ட் லிட்டில்ல வருமே அதே மாதிரியே இருக்குது. எங்க பாருப்பா, இங்க பாருப்பா, ஸ்டூவர்ட் லிட்டில். இதோட பிரீட் பேர் என்ன? இது பெர்ஷியன் ட்ரெடிஷனல் லாங்கர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த நம்ம ஸ்டூவர்ட்னு பாப்போமே அதேதான். அந்த மாதிரியே தான். அதுல இது ஃபான் கலருங்க, அது ஒயிட் கலர்ல வரும். ஓகே ஓகே. இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன? இது 7ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 7ல இருந்து நம்ம கொடுக்குறோம். குழந்தைங்க கூட பாருங்க பயப்படாம வாங்குது. சோ ஹேர் ஃபாலும் பெருசா இல்லன்னு நினைக்கிறேன். இது நெயில்ஸ் கட் பண்றது மத்ததெல்லாம் எப்படி பண்றது நம்மளே பண்ணுவோம். அது நம்மளே பண்ணிக்கலாம், இல்லனா நம்ம கைட் பண்ணிக்கிறோம் கஸ்டமருக்கு. ஓகே. இங்க பப்பீஸ் மட்டும் இல்லங்க, கிட்டன்ஸ்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஜெனரலா நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன், பட் இங்க வந்த உடனே ஆசையா அதுங்க மேல ஏறணும்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். இப்போ இதுக்கு லைசென்ஸ் பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? அது என்ன மெயின்டனன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேசிஎல் எடுத்தீங்கன்னா பிரைசஸ் கொஞ்சம் அதிகமா வருங்க. கேசின்றப்போ ஃபாதர் மதர் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கேசிஐ கொடுப்பாங்க. அது ஃபாதருக்கும் மதருக்கும் இருந்தா மட்டும்தான் நீங்க கேசிஐ பப்பிக்கு வாங்க முடியும். வித்தவுட் கேசிஐனா எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் பட்ஜெட் தான். உங்க பட்ஜெட் கேசிஐ வேணும்னா கொஞ்சம் அதிகமா வருங்க. கேசிஐ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மீனா ஷோஸ் பண்றாங்க, தென் வந்து இப்போ ஃபாரின் எடுத்துட்டு போறோம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் கேசிஐ பெட்டரா இருக்குங்க. மத்தபடி உங்களுக்கு அதோட லைனேஜ்லயே பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு, வித்தவுட் கேசிஐல இருக்கு. ஆனா வேணும்ங்கறவங்க கொஞ்சம் பட்ஜெட் செலவு பண்ணி அத வாங்கிக்கலாம். அப்படி இல்லனா நார்மலா இத வாங்கலாம். நார்மல் பட்ஜெட்ல எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணனும், எப்படி நாங்க பை பண்ணனும் அதெல்லாம் சொல்லிடுங்களா? எப்படி பே பாத்தீங்கன்னா இப்போ ஈரோட்ல இருக்காங்க இல்ல மேக்ஸிமம் வந்து அந்த நியர்பை சர்க்கிள்ல இருக்காங்க அப்படினா டைரக்ட்டா வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட். நிறைய பேர் ஃபாதர் மதர் பார்த்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சோ டைரக்ட்டா நம்ம கேனல் கூட்டிட்டு போய் காமிச்சு எடுத்துக்கலாம். பப்பீஸ் எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா பப்பீஸ்மே கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு. அந்த மாதிரி பிரீட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜிபே பில் ஃபோன் பே பண்ணிட்டோம்னா நீங்க அதுக்கு ப்ராப்பரா எங்க கைக்கு வர வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அடிஷனல் ஆகும். அது வரும். டிரான்ஸ்போர்ட் பாஸ்கெட் எக்ஸ்ட்ரா. அங்க பாருங்க சண்டை போடுது மூணும்.
ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. இந்த மாதிரி பாப்பாங்களுக்கு எல்லாம் நீங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா வைக்கலாம். குழந்தைங்களோட இது வளரும் போது ஒண்ணும் ஆகாதா பிரதர்? இல்ல அதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப கம்மி தான். ஓகே, அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இவங்க அதே மாதிரி இவங்க கொஞ்சம் என்ன சொல்றது அக்ரெசிவான பிரீட்ஸும் இல்ல, டாய் பிரீட்ஸ். ரெண்டு சண்டை போடுதுப்பா. சின்னோண்டு இருக்கானே என்ன? ரொம்ப நல்லா இருக்குப்பா, கியூட்டா. இந்த மாதிரி பிரீட்ஸ் இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்கிட்டு நான் என்னென்ன பிரீட் வாங்கியிருக்கேன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.